சிறை இந்த படத்துல எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னா அந்த நீலோத்தி பாட்டு தான். ஆக்சுவலா நீலோத்தி அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம், இந்த பாட்டோட வரிகள் கொஞ்சம் டீகோட் பண்ணுவோம் வாங்க. முதல்ல நீலோத்தி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே ஒவ்வொரு கலருக்குமே ஒவ்வொரு மீனிங் இருக்கும், ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். அந்த வகையில நீல கலருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமைதி, சாந்தம், மன நிம்மதி, இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த நீல கலர் மீன் பண்ணும். அப்படிங்கிற சொல்ல என்னன்னா, சமத்துவத்துக்கு நம்ம நீளமாக தான் குறியீடாக வச்சிருக்கோம். நீல வண்ணம், ஆகாயம் நீளம், கடல் நீளம், பொதுவாக இருக்கக்கூடிய பெரும் பகுதிகள்லாம் நீளமாக தான் இருக்கு. நீளம். ஸோ நீளம் தான் இந்த உலகத்திலேயே அதிகமாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே கருத்தில் வச்சு தான் கவிஞர் சாரதி அவர்கள் நீலோத்தி அப்படின்னு ஒரு வார்த்தையை புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காரு. இப்படி ஒரு வார்த்தை தமிழில் கிடையாது, இவராக அறிமுகப்படுத்தியிருக்காரு. தமிழில் ராஜா ராணி அப்படின்றதான் மென்ஷன் பண்ணுவோம். பட் ராசாத்தி அப்படின்ற இன்னொரு வார்த்தை இருக்கு. இது வந்து ராஜா ராணி ரெண்டும் சேர்ந்த வார்த்தை மாதிரி ராசாத்தி அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இந்த ஒரு வார்த்தை கிடையாது, நம்மளா உருவாக்கிக்கிட்டதான். இந்த ராசாத்தி வார்த்தையை அடிப்படையாக வச்சு தான் இந்த நீலோத்தி அப்படின்ற ஒரு வார்த்தையை உருவாக்கி இருக்காரு. ராசாத்தி, ராசையா, ராசாத்தி அப்படிங்கிற மாதிரி நம்ம நீலோத்திங்கிற சொல்ல நம்ம உருவாக்கினோம்னா இந்த ஸோ ஓவரால் சொல்ல போனா எனக்கு மன நிம்மதி கொடுக்கக்கூடிய, எனக்கு ரொம்பவும் பிடிச்ச, என்னுடைய உலகத்துல பாதிக்கு மேல இருக்கிறது நீதான் அப்படின்றத குறிப்பிடுற விதமா தான் இந்த நீலோத்தி அப்படின்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்காரு கவிஞர் சாரதி அவர்கள். நீலோத்தி நீலோத்தி. அடுத்த வரியிலேயே பாத்தீங்கன்னா, மூசாவை தேடி ஈசன் கிட்ட துவாவும் செஞ்சு வணங்கின அப்படின்னு வரும். மூசாவை தேடி ஈசன் கிட்ட. ஆக்சுவலா மூசா அப்படின்றது இஸ்லாமிய இறை தூதர் வந்து மூசா நபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோட சாமியை தேடி ஈசன் கிட்ட துவாவும் செஞ்சு வணங்கினேன். ஸோ இந்த வரி பாத்தீங்கன்னா இஸ்லாம் ஹிந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இவங்க லவர்ஸும் அப்படிதான், இவர் இஸ்லாமியர், அவங்க ஹிந்து. இந்த வரி வந்து அவ்வளவு சூப்பரான வரி. அடுத்த வரியில இருட்டறையில தான் இருந்தவன் வெளிச்சத்தை காட்டிய முமீனுமே நீ அப்படின்னு சொல்லுவாங்க. இருட்டறையில தான் இருந்தவன். முமீன் அப்படின்னா அரபிக் மொழியில நம்பிக்கை உடையவர் அப்படின்னு பொருள். அதாவது இருட்டறையில இருந்தவனா வெளிச்சத்தை காட்டிய நம்பிக்கையான ஆளும் நீ தான் அப்படின்னு அந்த பொண்ணை இவர் சொல்லி பாடுற மாதிரி இருக்கும் அந்த வரிகள். அடுத்து அந்த பொண்ணு பாடுற ஒரு வரி வரும். நேந்து கிட்ட சாமி கிட்ட எஞ்சாமிய பாத்துக்க. நேந்து கிட்ட சாமி கிட்ட எஞ்சாமிய பாத்துக்க. அதாவது அந்த பையனை இந்த பொண்ணு தன்னோட சாமியா நினைக்குது. ஸோ இந்த சாமிக்காக ஒரிஜினல் சாமி கிட்ட நேர்ந்துகிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த வரிகள் வரும். அவ்வளவு ஒரு அருமையான வரிகள். அடுத்தது அந்த ஆண் பாடுவான், நினைச்ச வாழ்க்கை வேணும்னு நெஞ்சம் கிடந்து ஏங்குதே, படைச்ச சாமி கேட்காததையும் படிச்ச சாமி கேட்குது. படைச்ச சாமி கேட்காததையும் படிச்ச சாமி கேட்டதே. அந்த பொண்ணு கூட நான் சேர்ந்து வாழணும் அப்படின்றதான் என்னோட மனசுல இருக்க ஆசை. அது வேணும்னு என் மனசு கிடந்து ஏங்குது. அந்த ஏக்கத்தை தீர்த்து வச்சு அவங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்கு மாதிரி என்னோட குறைகளை படைச்ச சாமி கூட கேட்கல, ஆனா படிச்ச சாமி கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசரா இருக்க விக்ரம் பிரபுவை மென்ஷன் பண்ணி இந்த வரிகள் எழுதியிருப்பாங்க. ஆஹா.